சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். அதன்படி நாம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் தியானித்து முடித்தோம். இந்த நாளிலேயும் நாம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தியானிக்க தேவன் நமக்கு இருக்கிற சமயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக அனுக்கிரகம் செய்வாராக. இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று அறியப்படுகிறாரே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை நாம் இந்த நாளின் செய்தியிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 10 முறை இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற தெய்வீக தலைப்பு காணப்படுகிறது. கிரேக்க வார்த்தையாக பாண்டோகிரேட்டர் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாண்டோகிரேட்டர் என்கிற கிரேக்க வார்த்தை தான் இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற தமிழ் வார்த்தைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 10 முறை புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அந்த தெய்வீக தலைப்பு காணப்படுகிறது என்றால், அதிலே 9 முறை வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே தான் அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற வார்த்தை காணப்படுகிறது. அப்போ 9 முறை வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தில் காணப்படுகிறது என்றால், மீதமுள்ள ஒரு முறை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற வார்த்தைகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 9 முறை வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலேயும், ஒரு முறை கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்திலேயும் அந்த வார்த்தைகள் காணப்படுகிறது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று. நீங்கள் எபிரேய வார்த்தை என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால், சேபோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. TSEBAOTH, சேபோத் என்று எபிரேய வார்த்தை காணப்படுகிறது. அதனுடைய தலைப்பு என்னவென்றால், யாவே, லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகத்திலே அதே தலைப்பு, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற தலைப்பு ஷடாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஷடாய் என்று சொல்லுகிற வார்த்தையும் கூட எபிரேய வார்த்தையாகவே காணப்படுகிறது. அதாவது காட் ஆல்மைட்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது 4 விதங்களிலே அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதிலே முதல் விதம்
எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், த ஆல் பவர்ஃபுல் ஒன் என்கிற விதத்திலே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் செயல்படுகிறார். சுப்ரீம் பவர், ஸ்ட்ரென்த் அண்ட் டொமினியன், அதாவது எல்லாம் வல்ல ஒருவர் என்று அறியப்படக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆல் பவர்ஃபுல் ஒன் என்று அறியப்படுகிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், எல்லாம் வல்ல இறைவனாக, ஒருவராக செயல்படுகிறவராக காணப்படுகிறார். தேவன் என்று சொல்லும் போது, காட் என்று சொல்லும் போது ஏல் என்று சொல்வார்கள். ஏல், இஎல், ஏல் என்று சொல்வார்கள். அப்ப ஆல் பவர்ஃபுல் என்று சொல்லும் போது ஷடாய் என்று சொல்வார்கள். அப்ப ஏல் ஷடாய் என்று சொல்லும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் ஆராதிக்கிற தேவன் அறியப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாம் வல்ல இறைவனாக, ஒருவராக செயல்படுகிறவராக காணப்படுகிறார். சரி, அப்படி அவர் செயல்பட்ட சில எடுத்துக்காட்டுகளை நாம் வேதாகமத்திலிருந்து முதலாவது நாம் படிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது, அங்கே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக யாருக்கு வெளிப்படுகிறார் என்றால், 99 வயதுள்ள ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்ட போது அவர் ஒரு உத்தரவாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த உத்தரவாதம் என்னவென்றால், மனிதர்களாலே இயலாத ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வயது முதிர்ந்த நாட்களிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்படியானால் அந்த உத்தரவாதம் கொடுக்கிறவர், வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், தாம் உரைக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய் என்று சொல்லி, அதாவது அநேக தேசங்களுக்கு தகப்பனாக இருப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய 75வது வயதிலே வாக்குத்தத்தம் கொடுத்து அதை தேவன் 25 ஆண்டுகள் கழித்து அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறீங்கன்னா, உங்களால முடியாத ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி நீங்க யாருக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? உத்தரவாதம் கொடுக்க மாட்டீங்க. உங்களால எதை செய்ய முடியுமோ அதை என்னால செய்ய முடியும்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? உத்தரவாதம் கொடுப்பீங்க. அப்ப ஒரு வயது முதிர்ந்த நாட்களிலே இருக்கிற ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது? உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனா ஆபிரகாம் ஆராதித்த தேவன், ஆபிரகாம் விசுவாசித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், எல்லாம் வல்ல இறைவனாய் இருக்கிற ஒருவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட போது மனிதனுடைய வாழ்க்கையிலே இயலாத ஒரு காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையை அதை நிறைவேற்றவும் செய்தார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனங்களை தியானிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். மனிதர்களால் முடியாத காரியத்தையும் நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கென்று தேவன் சில வாக்கு தத்தத்தை, நம்ப முடியாத வாக்கு தத்தத்தையும் கூட உங்களுக்கு உரைத்து இருந்திருப்பாரே. ஆனால் அதிலே நீங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உரைத்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே நீடிய பொறுமையாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தர்
எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 1 படிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப அங்க நம்ம எப்படி படிக்கிறோம்னா, God as a protective sheltering presence for his people என்கிற அடிப்படையிலே நாம் படிக்கிறோம். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து என்ன செய்கிறாராம்? தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறாராம். தம்முடைய ஜனங்களுக்கு புகலிடமாக அவருடைய சமூகம் காணப்படும்படியாக செய்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? அவருடைய சமூகம்தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை அறிந்து அவரை நாம் அடைக்கலமாக கொண்டு வாழலாம். ஆகவேதான் சங்கீதக்காரரும் கூட எழுதுகிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்ப கர்த்தருடைய சமூகம் எப்படி காணப்படுகிறது என்றால் அடைக்கலமாக காணப்படுகிறது, அது புகலிடமாக காணப்படுகிறது. அதற்குள் நாம் என்ன செய்யலாம் என்றால் பாதுகாப்பாக காணப்படும்படியாக தஞ்சம் புகக்கூடியவர்களாக காணப்பட முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார்? உன்னதமானவராக இருந்து அவருடைய மறைவிலே நம்மை பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுவார். அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவர்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய நிழலிலே அவருடைய சமூகத்திலே தங்கி இருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையை, கிருபையை, அதிசயங்களை அனுபவிக்க கூடியவர்களாக, அவருடைய சந்தோஷத்திலே களிகூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது முதலாவது அவர் எப்படி காணப்படுகிறார்? ஆல் பவர்ஃபுல் ஒன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக எல்லாம் வல்ல இறைவனாய் இருக்கிற ஒருவராக அவர் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் எவ்விதமாக காணப்படுகிறார் என்றால் ஆல் சஃபிஷியன்ட் ஒன்னாக செயல்படுகிறார். ப்ரொவைடர் ஆஃப் ஆல் நீட்ஸ் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக எல்லா தேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக செயலாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எல்லா பலனுக்கும் வல்லமைக்கும் அவர் ஒரு சோர்ஸாக காணப்படுகிறார் என்றால் அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு அதை கொடுத்து நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே படிக்கும் போது தேவனுக்கு நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் செல்ஃப் சஃபிஷியன்சி உடையவராக காணப்படுகிறார். எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டவராக காணப்படுகிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாக காணப்படுகிறார். அவரிடத்திலே ஆளுகை உண்டு, அவரிடத்திலே பலன் உண்டு, அவரிடத்திலே வல்லமை உண்டு. அவர் யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் எல்லாருமே யாரை தான் சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை தான் சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. All of existence depends on him. But God is the creator who depends on no one. தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். அவர் யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் யாரை சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் தேவனையே சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக அறிந்து சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. காரணம், அவரிடத்திலிருந்தே சகல நன்மைகளும் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கும் போது முதலாவது நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை தேவன் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் படிக்கும் போது பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் ஊழிய பாதையிலேயும் ஊழியத்திற்கு தேவையான காணிக்கைகள், பணம் அவசியமாய் இருந்தது. அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால்,
15ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்துக்கு வருவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப ஊழிய பாதையிலே பவுல் அப்போஸ்தலனுக்கும் பண தேவை அவசியமாய் இருந்தது. அப்ப பவுல் சாட்சி கொடுக்கிறார், தேவன் யாரை கொண்டு அந்த பண தேவையை சந்தித்தாராம்? பிலிப்பு சபையாரை கொண்டு அந்த பண தேவையை யாருக்கு கொடுத்தாராம்? பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தாராம். ஆகவே பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கிற நீங்கள் தேவனிடத்திலிருந்தே அதை மறுபடியும் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை தேவன் என்ன செய்கிறார்? சந்திக்க கூடியவராக இருக்கிறார். ஊழிய பாதையிலே நம்முடைய தேவைக்கு அவசியமாய் இருக்கக்கூடிய பணத்தை தேவன் நமக்கு பெற்றுக்கொள்ள செய்யக்கூடிய தேவனாகவே காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். அது என்ன? அதுவும் சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசி இருந்திருப்பார். 31ஆம் வசனம், ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப பாருங்க, நமக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், பானம் தேவையாய் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லுவாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்க நாளைக்கு எங்களுக்கு யாரு எங்களுக்கு சாப்பாடு போடுவா, எங்களுக்கு யாரு உடை கொடுப்பார், எங்களுக்கு யாரு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுப்பார் என்பதை குறித்து நீங்க ரொம்ப என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா நீங்க எதுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி தேடுகிறவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதாது. சன்மார்க்கமான வாழ்க்கை என்றால் என்ன? நான் இந்த உலகத்துல வாழும்போது கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், இப்படி நல்ல குணங்கள் நல்ல தன்மைகளோடு நான் இந்த உலகத்துல வாழ்வேன் அப்படின்னு வாழ்ற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்க சன்மார்க்கமானவர்களாக வாழ்கிறார்கள், துன்மார்க்கர் அல்ல. அவர்கள் எப்படி வாழ்றாங்க? சன்மார்க்கமாக வாழ்கிறார்கள். சில நாடுகள்ல நீங்க போய் கேட்டா சொல்லுவாங்க, நாங்க துன்மார்க்கமாக வாழ்கிறது கிடையாது, நாங்க எப்படி வாழ்றோம், நல்ல மாரல் லைஃப் எங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க திருடுறதுல, கொலை செய்யறதுல, விபச்சாரம் பண்றதுல, நாங்க தவறான காரியங்கள் எதையும் செய்யறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு தேவனோடு எந்த ஐக்கியமும் இருப்பதில்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க துன்மார்க்கமாகவும் வாழக்கூடாது, சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதும் என்றும் நினைத்து விடாதீர்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உங்க ஆத்துமா நீடித்த நாட்களாக பரலோகத்துல வாழ வேண்டியது இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த உலகத்துல வாழும் போதே தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த பரலோக தேவனுடைய கற்பனைகளின்படி, நீதி நியாயங்களின்படி அவரை விசுவாசித்து அவருடைய புத்திரராக மாறாமல் போவீர்களானால்
அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கோங்க. நீதிமான்கள் என்கிற ஒரு தகுதியை தேவனுடைய பார்வையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். அதனோடு கூட ஒரு நல்ல மாரல் லைஃபும் வாழுங்க. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் ஆத்துமா எங்கே போய் சேரும்? பரலோகத்திலே சென்றடையும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியால் சந்தோஷப்படுங்கள். நம்ம சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக தேவனோடு ஒப்புரவாகாமல் அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக ஜீவியாமல் போவோமேயானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றான பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பார்வையிலே அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாக அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக ஜீவிக்கும் போது இந்த பூமியிலே சரீரத்திற்கு தேவையான நன்மைகளை அவர் கூட கொடுக்கக்கூடியவராகவே இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் அப்படி நம்மை சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே திருப்தியாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 145 சங்கீதம் 15-16 வசனங்கள். அங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் என்ன செய்கிறீர்? திருப்தியாக்குகிறீர். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனாலே படைக்கப்பட்ட சகல பிராணிகளும் சர்வ வல்லமையுள்ள தேவனாலே திருப்தி அடைகிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, தேவன் என்ன செய்கிறார்? தேவைகளை அறிந்து நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய இன்னொரு நன்மை என்னவென்றால் இளைப்பாறுதல். என்னது? இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 11 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 11 அதிகாரம் 29-30 வசனங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவன் சொல்லிட்டார், என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்க ஆத்துமாவுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்ப அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைக்க வேண்டும். எல்லாத்தையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி என் சுயத்துல நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சில காரியங்களிலே கட்டுப்பாட்டை நாம் யாருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய கரத்திலே கட்டுப்பாட்டை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நீங்கள் கடினமாக செயல்படாத விதத்திலே அவர் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் என்ன செய்வார் என்றால், உங்களுக்கு அவர் வேலை செய்து இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் நேற்றைய தினத்திலே இரவு வேளையிலே கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு பிரயாணப்பட்டு வந்து கொண்டே இருந்தோம். கார்ல தான் வந்தோம். டிரைவர் தான் ஓட்டி கொண்டு வந்தார். எனக்கு டிரைவராக ஒரு சகோதரி செயல்பட்டார்கள். அவர்கள் டிரைவராக இருந்து டிரைவ் பண்ணி கொண்டே வந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய இளைய மகன் டிரைவராக இருந்து காரை ஓட்டிக்கொண்டே வந்தார். நான் என்னுடைய கட்டுப்பாட்டை அந்த சகோதரியுடைய கையிலேயும் என்னுடைய கட்டுப்பாட்டை என்னுடைய இளைய மகனுடைய கையிலேயும் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தபடியால் நான் என்ன செய்தேன் என்றால், அவர்கள் எனக்காக வேலை செய்ய நான் இளைப்பாரி கொண்டே வந்தேன். பிரைஸ் தி லார்ட். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சில காரியங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டை யாருடைய கையில கொடுக்கணும்? கர்த்தருடைய கையில கொடுத்துடணும்.
நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சு கட்டுப்பாட்டை அவர் கையில கொடுக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு தேவையில்லாத வேலைகளினாலே இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இராது. அவர் நமக்காக வேலை செய்வார், நாம் அவருடைய இளைப்பாறுதலிலே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, கர்த்தர் நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்க கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகருக்கு என்ன தேவையாய் இருக்கிறது என்றால் வாழ்க்கை பாதையிலே நல்ல ஆலோசனைகளும் வழி நடத்துதலும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், God provides direction, God guides and directs our steps. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக தேவன் நமக்கு கைடன்ஸ் கொடுக்கிறார்? அவருடைய பெரிய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக. நீங்கள் உத்தம மார்க்கத்தாராக வாழ விரும்புவீர்களானால் அதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி என்னவென்றால் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். நான் போன வாரம் ஒரு கொஸ்டின் கேட்டேன், சினிமா பார்த்து நேரத்தை செலவிட வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் உத்தம மார்க்கத்தாராக வாழ விரும்புவீர்களானால் நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் போதும். சத்தியம் என்றால் என்ன? வேத வசனம் தான் சத்தியம். அப்ப நீங்க உங்க நேரத்தை வேத வசன தியானத்துல ஈடுபட்டு சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக இருப்பீர்களானால் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இல்ல, எங்களுக்கு உத்தம மார்க்கத்தாராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா பைபிளை தூர வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு பாக்கியத்தை உண்டு பண்ணாது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பேன், திசை காட்டியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் கைட் பண்ணும்போது அவருடைய பெரிய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நம் வாழ்க்கையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? அப்ப கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் என்ன செய்யுமா? வாய்க்கும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். அப்ப நம்ம காட்ஸ் கைடன்ஸ்ல இருக்கும் போது எப்படி செயல்படுகிறவர்களாய் இருப்போம் என்றால், நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் இருப்போம். துர்க்கிரியைகள் அல்ல, நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் இருப்போம். அதை ஒரு அடையாளமா வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க தேவனுடைய வழி நடத்துதலிலே இருக்கிறீர்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எபேசு சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் எல்லாம் மறுபடி பிறப்பிக்கப்பட்டவர்கள், புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? நாம் நடக்கும்படியான வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வழியில நம்ம நடக்கும் போது நாம் மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய செய்கையாய் இருந்து என்ன செய்து கொண்டிருப்போம்? துர்க்கிரியை அல்ல, நற்கிரியை செய்து கொண்டிருப்போம். அதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நாம் தேவனாலே வழி நடத்தப்படுகிறோம் என்று. நீங்க சொல்ல முடியும், இன்னைக்கு தேவன் என்னை வழி நடத்தினார், அதன் மூலமாக இன்னென்ன நற்கிரியைகளை நான் செய்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதாக, தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்றால் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கிருபையை தருகிறார். என்ன தருகிறார்? கிருபையை தருகிறார். He gives us grace. அதுக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஏதாவது கடவுளுக்கு கொடுக்கணுமா?
ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அவர் இலவசமாக அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? இங்க இருக்கிற சாந்தா சிஸ்டருக்கு தேவையான கிருபை என்னன்றது யாருக்கு தெரியும்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு தெரியும். இங்க இருக்கிற ஆபிரகாம் சகோதரனுக்கு என்ன கிருபை வேணும்னு சொல்லி சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு தெரியும். அப்ப ஆபிரகாமுக்கு தேவையான கிருபைய கர்த்தர் கொடுக்கும் போது தேவையான சாந்தாஸ்டருக்கு தேவையான கிருபையும் அறிந்து கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். ஆம் தெய்வ பிள்ளையே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடவுளுக்கு எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் இலவசமாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் பவுல் அப்போஸ்தலனுக்கு கிருபை தேவையாய் இருந்தது? ஏனென்றால் அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்தது. அது முல்லை போல குட்டி கொண்டே இருந்தது. அப்ப பவுலு 3 தடவை ஜெபித்தார், கர்த்தாவே அந்த பலவீனத்தை சரீரத்திலிருந்து எடுத்து போடும்னு. ஆனா கர்த்தர் அந்த பலவீனத்தை எடுக்கல. அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு தேவையான வல்லமைய பலப்படுத்தக்கூடிய கிருபையாக கொடுத்து விட்டு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கிருபை தேவை என்பதை அறிந்து அதை அவருடைய வல்லமையாக, அவருடைய இரட்சிப்பாக, அவருடைய வரமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகலவித கிருபையும் உடைய தேவன். நீங்க தேவனிடத்துல கேட்கலாம், எனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை தாங்க, ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய கிருபையை தாங்க, வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபையை தாங்க, பல பல பாஷைகளை பேசக்கூடிய கிருபையை தாங்க, அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை தாங்க, ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனத்தை தாருங்க, அறிவை உணர்த்தக்கூடிய வாக்கியத்தை தாருங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல என்ன செய்யலாம்? கேட்கலாம். இன்னைக்கு என் தேவைகளை சந்தித்தரணும், இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், கர்த்தாவே வழி நடத்தும். உங்களுக்கு என்ன காரியத்துல தேவனுடைய கிருபை அவசியமாய் இருக்கிறதோ அதை நீங்கள் சகலவித கிருபையும் உடைய தேவனிடத்துல நீங்க கேட்கும் போது அவர் என்ன செய்வாராம்? எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை என்ன செய்வாராம்? கிருபையிலே திரட்சி அடைய செய்வார். மற்றவங்க உங்களை பார்க்கும் போது அல்லேலூயா ஆச்சரியப்படுவாங்க. எப்படி எங்கள்கிட்ட இல்லாத கிருபை இந்த சகோதரிகிட்ட இருக்கு, எங்கள்கிட்ட இல்லாத கிருபை அந்த சகோதரனிடத்துல இருக்கு என்று சொல்லி அப்படி ஆச்சரியப்படும் போது நீங்க என்ன செய்யணும்? அந்த கிருபையை வீணாக்க கூடாது. அந்த கிருபையை வைத்து என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருந்து தேவன் என்ன செய்கிறார் என்றால், சோதனைகள் நம் வாழ்க்கையிலே வரும். என்ன செய்யும்? சோதனைகள் நம் வாழ்க்கையிலே வரும். சோதனைகள் நம் வாழ்க்கையிலே வரும்போது அதை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்குவார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, he shows us how to escape temptation. டெம்டேஷனை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து தேவன் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, என் வாழ்க்கையில இவ்வளவு சோதனை இருக்கு, நான் எப்படி இந்த சோதனையில ஜெயம் எடுக்க போறேன் அப்படின்னு நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிவார். நீங்கள் போகிற அந்த சோதனைகளின் பாதையை தேவன் அறிவார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் அந்த சோதனை வேளையிலே யோபுவை போல தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல்
தேவனுக்கு விரோதமாக பேசாமல் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்களானால், பவுல் அப்போஸ்தலனும் அப்படிதான். நடுராத்திரியிலே என்ன செய்தார்? சோதனை வேளையிலே துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படி சோதனை வேளைகளிலே நீங்கள் தேவனுக்கே இடம் கொடுத்து கொண்டே ஜீவிப்பீர்களானால், அந்த சோதனையிலே நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. சோதனையை தாங்கக்கூடிய கிருபையை கொடுக்கிற தேவன் அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட சோதனைகளின் பாதையிலே தான் கடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். அந்த வேளைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்து யாரை நோக்கி பார்த்தார்? பிதாவாகிய தேவனையே நோக்கி பார்க்கக்கூடியவராக இருந்தார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 34 சங்கீதம் 17 முதல் 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 17 முதல் 20 வசனங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சோதனை வேளைகளிலே தாங்க முடியலையேன்னு புலம்புறீங்களா? ஜெபிக்க மறந்துடாதீங்க. தேவனை துதிக்க மறந்துடாதீங்க. தேவனை ஆராதிக்க மறந்துடாதீங்க. தேவனை தேடுவதில் குறைவு வைக்காதீங்க. மெய்யாகவே தேவன் நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்களில் எல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது காது கேட்க சும்மா இருக்க மாட்டாரு. உங்களுக்கு தேவையான உதவியை செய்வாரு. நீங்க சொல்லுவீங்க, எங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பீர்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, சோதனைகளில் எல்லாம் தாங்கும்படியான பலனை கொடுப்பார். அந்த சோதனைகளிலே தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்கக்கூடியவராக இருப்பார். வாழ்க்கை ரொம்ப கடினமாய் இருக்கு, வாழ்க்கையில நிறைய வேதனைகள் இருக்கு, எங்களால தாங்க முடியலையே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிறீர்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருவீர்களாக. அவருக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்போது, அவரிடமாக நீங்கள் ஓடிக்கொள்ளும் போது, அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி முதிர் வயது வரைக்கும் அப்படியே கைவிடாத தேவனாய் இருப்பார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் சோதனைகளில் எல்லாம் உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருந்து செயல்படுகிறார் என்றால், ஒரு நாளும் பாவம் உங்களை தேவனை விட்டு பிரிக்காதபடி உங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துவதிலே இரட்சகராக செயல்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பாவம் என்ன செய்யும்? உங்களை தேவனை விட்டு பிரித்து விடும். ஆனால் பாவம் தேவனை விட்டு உங்களை பிரித்து விடாதபடி சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இரட்சகராக செயல்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு ஒரு நல்ல உறவு நம் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்டாயிருக்க செய்யக்கூடியவராகவே இருப்பார். யோவான் 14 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 14 6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்கிறோம் என்றால், பாவங்களிலிருந்து நீங்களாக்கப்பட்டு பரலோக பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக, சரியான உறவோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கும்படியாகவே நாம் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், நீ இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கும் போது ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10 9 வாசித்து பாருங்கள். இனி பாவம் உங்களை ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆதாம் ஏவாளை தேவனை விட்டு பிரித்தது என்ன? பாவம். அப்படிப்பட்ட பாவம் இனி உங்களையும் தேவனையும் பிரிக்காதபடி தேவன் இரட்சகராக செயல்படுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக செயல்படுகிறார்.
வாசித்து பாருங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்துல விசுவாசிக்கணும். நான் இயேசுவின் வழியில நடக்கிறேன். பாவம் ஒரு நாளும் என்னை தேவனை விட்டு என்ன செய்யாது, பிரிக்காது. நான் என் வாயினால யாரை அறிக்கை பண்ணுகிறேன்? கர்த்தராகிய இயேசுவை அறிக்கை பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறவர் என்ன செய்கிறார்? நமக்கு சமாதானத்தை தருகிறார். He gives us peace. ஆம் தெய்வ பிள்ளையே, எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க சரீரத்துல கூட பிரச்சனை இருக்கலாம். ஆனா எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில எல்லாம் நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியம் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாகவே அமைந்திருக்கும். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கிறேன். அந்த தேவனோடு உள்ள உறவுல நான் உறுதியா இருக்கிறேன். அதனால அவரிடத்துல எனக்கு என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. தேவனிடத்துல எனக்கு உறவு சரியா இருக்கு, சமாதானம் சரியா இருக்கு. அதனால என் வாழ்க்கையில வர்ற எந்த சூழ்நிலைகளானாலும் பிரச்சனைகளானாலும் அவைகள் எனக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சமாதானத்தை எடுத்து போடாது. சில நேரம் பண கஷ்டங்கள் வரலாம், சில நேரம் சரீரத்துல பலகீனம் வரலாம், சில நேரம் குடும்பத்துல சூழ்நிலைகள் எதிர்மறையாக காணப்படலாம். என்றாலும் நீங்க சொல்லுவீங்க, நான் தேவனோடு சரியான ஐக்கியத்துல இருக்கிறேன். அதனால தேவன் கொடுக்கிற சமாதானமே என் உள்ளத்தை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சூழ்நிலைகள் பிரதிகூலங்களை எல்லாம் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்னைக்கு உங்க சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள் இல்லாமல் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து விலகுகிறதோ அன்னைக்கே உங்களுக்கு கவலை வந்துரும், துக்கம் வந்துரும். நீங்க சந்திக்கிற பிரதிகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படி விசுவாசம் வைக்கிறவர்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலேயும், பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் என்ன செய்வார்கள்? தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, அவருடைய சமாதானத்திற்குள்ளாக காத்து கொள்ளப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னைக்குமே உங்களுக்கு ஒரு நல்மனசாட்சி இருக்கும். என் உறவு தேவனோடு சரியா இருக்கு, நான் ஜனங்களையும் சரியா வழி நடத்துறேன். சிலரு தேவனுடைய வழியை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, ஜப வாழ்க்கையை விட்டு தவறி போகும்போது அவர்களே தங்கள் வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆனா நீங்க சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அநேக ஆவிகள் உங்க மனதை குழப்பிட்டு இருக்கலாம், பல காரியங்களை சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் சிந்தனை மண்டலமானது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய சமாதானத்திலே காத்து கொள்ளப்பட்டதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே என்ன படிக்கிறோம்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. எந்த சூழ்நிலைகளானாலும் அவைகளின் மத்தியிலே நீங்கள் தேவனை துதித்து கொண்டிருக்க முடியும். யோபுவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தானியேலை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராயிருந்து அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கிடைக்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். நல்லா பாருங்க, நீங்க எல்லாம் தேவனுடைய வாக்கியங்களினாலே தேறினவர்களாக இருந்தா போதாது. அடுத்தது என்ன செய்யணும்? எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அடுத்த வசனம், அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருந்து அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். உங்களை தேறினவர்களாக மாற்றுகிறார். எந்த நற்கிரியைகளையும் செய்ய உங்களை தகுதிப்படுத்துகிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க எப்பயும் நல்லதுதான் செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்க திருடு மாட்டாங்க, இவங்க களவு செய்ய மாட்டாங்க, இவங்க எந்த கெட்டதும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் வேத வாக்கியங்களை கொண்டு உங்களை தேறினவர்களாக மாற்றி எந்த நற்கிரியையும் செய்ய தகுதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை செய்யறது யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு புகலிடமாக மாறுகிறார். அவருடைய சமூகத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களால் சாத்தியமில்லாத காரியங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாக கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் எல்லாம் வல்ல இறைவனாக ஒருவராக இருந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன். படைக்கப்பட்ட அனைத்தும் யாரை சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவரே மனிதர்களுடைய தேவைகளை அறிந்து சகல நன்மைகளையும் பொழிந்தருளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆல் சஃபிஷியன்ட் ஒன் பட் ப்ரொவைடர் ஆஃப் ஆல் நீட்ஸ். எல்லா நன்மைகளையும் கொண்ட ஒருவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம் அனைவருடைய தேவைகளையும் அறிந்து நமக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் கொடுக்கிறார் என்பதை கேட்டோமே. அவர் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார், அவர் நமக்கு வழிகாட்டியாக செயல்படுகிறார், கிருபையை கொடுக்கிறார், அவர் சோதனைகளிலே அல்லேலூயா ஜெயம் எடுக்க வைக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளின் மத்தியிலே நீதிமான்கள் கூப்பிடும் போது செவி கொடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து போகாதபடி நாம் தேவனோடு ஒப்புரவானவர்களாக வாழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தேறினவர்களாக சகலவித நன்மைகளையும் செய்ய தகுதி அடைந்தவர்களாக காணப்பட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சகல தேவைகளையும் கொடுக்கக்கூடியவராக, அவருடைய வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் இந்த நாளிலே தேவன் கொடுத்த செய்தியின் மூலமாக விசுவாசியுங்கள். மனுஷரால் கூடாதது உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும்
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. தேவனுக்கு நன்றி செலுத்தும். மனுஷரால் கூடாதது தேவனால் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது என்று சொல்லப்படுகிற அற்புதகரமான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அந்த அறிந்த தேவன் உங்களுக்கு தேவையான கிருபைகளை பொழிந்தருளி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வழிகாட்டியாய் இருந்து சத்தியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராக இருந்து அவர் சரீர பிரகாரமான தேவைகளையும் ஆத்துமாவிற்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருளி உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய மகத்துவத்தை வேத வசனங்கள் மூலமாக இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக நன்றியோடு தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இறக்கணது இந்த ஆண்டவரே அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் எங்களுக்கு தருகிறீர் இன்று நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அல்ல தேவனாக நீர் காணப்படுகிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீ அவரை வெளிப்படுத்தி ஆண்டவரே மனிதனால் நிறைவேற்ற முடியாத காரியத்தை மனிதனால் கூடாத காரியத்தை தேவனால் கூடும் என்று ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக ஆபிரகாமுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நிறைவேற்ற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் பாதுகாக்கிறவர், உம்முடைய நாமம் அடைக்கலமாய் இருக்கிறது.
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று சொல்லத்தக்கதாக அடைக்கலமுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளை அறிந்து நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா சிருஷ்டியும் உம்மை சார்ந்து கொள்கிறது. எல்லா நன்மையும் உம்மிடத்திலிருந்தே வருகிறது. எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக பவுல் ஊழியம் செய்த பொழுது பிலிப்பு பட்டணத்து சபையின் மூலமாக எல்லா சரீர பிரகாரமான தேவைகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடும் பொழுது சரீர பிரகாரம் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக சர்வ வல்லமையில தேவனாய் இருந்த ஆண்டவரே, நீர் இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கடினமான சூழ்நிலை எங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பொழுது ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் கட்டுக்குள் இராத பொழுது நாங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலை லகுவாக்கி தருகிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக சர்வ வல்லமையில தேவனாய் இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்தும் பொழுது உம்முடைய பெரிய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தேறுகிறதே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வழி நடத்தலில் இருப்பவர்கள் நற்கிரிகளை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவரே, எங்களை நற்கிரியை செய்கிற மக்களாக எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியாக சர்வ வல்லமையில தேவனாய் இருந்து ஆண்டவரே, கிருபைகளை அறிந்து தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவையான சகலவித கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலவிதமான கிருபை எங்களுக்குள் பெருக செய்யும் பொழுது நாங்கள் நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஆண்டவரே, சோதனை தாங்கக்கூடிய கிருபையை தருகிறீர். அது மாத்திரமல்ல, தப்பிச் செல்வதற்கான கிருபையும் தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கடினமான சூழ்நிலையில் சோதனையான வேளைகளில் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாட நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆண்டவரே தேவனண்டை ஆண்டவரே நாங்கள் ஓடி வந்துவிட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக சர்வ வல்லமையில தேவனாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் அணுகாதபடிக்கு தேவனுக்கும் எங்களுக்கும் பிரிவு வந்துவிடாதபடிக்கு இரட்சகராய் செயல்படுகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையில தேவனாய் நீர் இருந்து எங்களுக்கு சமாதானம் தருகிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு உள்ள உறவுல நாங்கள் சரியாய் இருக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த நாளிலே அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக தேறினவர்களாக காணப்படும்படியாக நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் எங்களை நீர் ஆண்டவரே கிரிகளை நடப்பிக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மனமேழ்ச்சினால கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு எங்கள் திருச்சபை முழுவதையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய திருச்சபையில் ஊழிய காரியங்கள்ல சர்வ வல்லமையில தேவனாய் நீர் நடந்து ஆண்டவரே அப்பா தகப்பனை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அப்படியே நீங்க கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் தொடர்ச்சியான செய்தியை நாம் இனி வரக்கூடிய வாரங்களிலே கேட்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை, மனுஷரால் முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருந்து, அவரே எல் ஷடாய் தேவனாக இருந்து, யாவே என்று சொல்லப்படுகிறவராக இருந்து, உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அறிந்து உங்கள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.